ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 மேக்ஸ் ப்ரேசர் கொஷின் பேப்பர் தான் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். 2025 உள்ளது. இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா சம்மே நான் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கான சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. DFGHI மற்றும் M ஆகியோர் வந்து வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M வந்து ஆகியோர் மையத்திலும், F மற்றும் D வந்து ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் Dயினுடைய இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fயினுடைய வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் இருக்கா. D, F, G, H, I, M. ஓகேவா, மொத்தம் 6 பேர் வந்து வரிசையாக இருக்காங்க. ஐயும் மற்றும் எம்மும் ஆகியோர் வந்து மையத்தில் இருக்காங்க. ஓகேவா, இந்த 6 பேரில் ஐயும் மொத்தம் 5 பேர்னால் மையம் சென்டரில் வந்து இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் 2 பேர் வந்து மையத்தில் இருக்காங்க. ஓகேவா, அப்போ இதில் யார். ஐயும். ஓகே, நம்ம இதில் வந்து எம்மும் வந்து என்னது மையத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகேவா, சென்டரில் வந்து ஐயும் எம் வந்து சென்டரில் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. F மற்றும் D வந்து ஆகியோர் முதலில் இருக்காங்க. Fவும் மற்றும் D ஆகியோர் வந்து முதலிலும். ஓகேவா, Fவும் Dயும் வந்து முதலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் யாருனாலும் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். F மற்றும் D வந்து ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளார். அப்போ F வந்து எனது முதலிலும், D வந்து இறுதியாகவும் வந்து அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்போ F வந்து இதில் முதல்ல இருக்கிறதாகவும், D வந்து எனது லாஸ்ட்டில் இருக்கிறதாகவும் இருக்குது. ஓகேவா, இதில் 4 பேர் வந்து ஃபில் ஆகிட்டு இன்னும் 2 பேர் மட்டும் தான் நமக்கு ஃபில் ஆகணும். அதில் பாருங்கள், அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க. G என்பவர் Dயினுடைய இடதுபுறத்தில் இருக்காங்க. இதில் G வந்து என்னது Dயினுடைய இடதுபுறம். D வந்து என்ன இருக்காங்க. Dயினுடைய இடதுபுறம் இந்த சைடு, இடது இந்த பக்கம், வலது வந்து இந்த பக்கம். அப்படி தானே. அப்போ இடதுபுறத்தில் யார் இருக்கா. G அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா, G வந்து இடதுபுறத்தில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அமர்ந்துள்ளனா. அப்படியானால் F அப்படிங்கிறது Fயினுடைய வலதுபுறத்தில் அமர்ந்திருப்ப யார். Fோடைய லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு, வலது சைடு வந்து ரைட் சைடு வந்து இந்த பக்கம். ஓகே, அப்போ இதில் 100 ஆள், மொத்தம் நமக்கு 6 பேர் இருக்காங்க. அதில் நம்ம 1 2 3 4 5 பேர் உட்காந்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த Fயினுடைய வலதுபுறத்தில் மீதி இருக்க ஒரே ஒரு ஆள் தான் அந்த Fோடைய வலதுபுறத்தில் இருப்பாங்க. யார் அப்படிங்கிறத பாருங்கள். D இருக்காங்க, F இருக்காங்க, G இருக்குது, H அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் தான் இல்லை, I இருக்குது, M இருக்குது. ஓகேவா, அப்போ H. ஓகேவா, அப்போ H தான் என்னது Fயினுடைய வலதுபுறத்தில் இருப்பாங்க. ஆன்சர் வந்து A. ஓகேவா, H தான் வலதுபுறத்தில் இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.